ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 2 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பார்ட் 1 2 3 4 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Find out the number of acute angles in each of the figures below. ஃபிகர்ல வந்து எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்னது? ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 90 டிகிரி இருக்கும். அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 90 டிகிரியை விட ரைட் ஆங்கிளை விட கம்மியா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க, எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கு? 1 2 3. அப்போ ஃபர்ஸ்ட்ல எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கு? 3 அக்யூட் ஆங்கிள்ஸ். எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4. ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது 3 அக்யூட் ஆங்கிள் இருந்தது அப்படின்னா 4 ட்ரையாங்கிள்ங்கும் போது எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கும்? 4 3s 12 அக்யூட் ஆங்கிள் இருக்கணும். பாப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப 4 ட்ரையாங்கிள்ங்கும் போது எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கு? 12 அக்யூட் ஆங்கிள் இருக்கு. இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 6 7. 7 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அப்ப 7 ட்ரையாங்கிள்ங்கும் போது எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்கும்? 7 3s 21. அப்போ 21 அக்யூட் ஆங்கிள் இருக்கும். அப்ப இதுக்கு அடுத்த பிக்சர் என்னவா இருக்கும்? இதுதான் இதுக்கு அடுத்த பிக்சர். இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 10 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ 10 3s 30. இதுல எத்தனை இருந்துச்சு? 3. இதுல எத்தனை இருந்துச்சு? 12. இதுல எத்தனை இருந்துச்சு? 21 இருந்துச்சு. இதுல 30 இருக்கு. அப்ப என்ன நம்பர் வரும்? 3 12 21 30. மெஷரிங் ஆங்கிள்ஸ். மெஷரிங் ஆங்கிள்ஸ்னா என்ன? ஒரு ஆங்கிளை வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ஆங்கிளோட இன்னொரு ஆங்கிளை எப்படிலாம் கம்பேர் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆங்கிளை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். We have seen how to compare two angles, but can we actually quantify how big an angle is using a number without having to compare it to another angle? இப்ப நம்ம வந்து ரெண்டு ஆங்கிள் வந்து எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். அதே இது சின்ன ஆங்கிளா இருந்தா நம்ம கம்பேர் பண்ணிடுவோம். பெருசா இருந்தது அப்படின்னா எப்படி கம்பேர் பண்றது? How various angles can be compared using a circle. Perhaps a circle could be used to assign measures for angles. வந்து நிறைய டைப் ஆஃப் கம்பேரிசன் வந்து பார்த்தோம். எப்படி எல்லாம் கம்பேர் பண்றது பார்த்தோம். ஒன்னு சூப்பர் இம்போசிஷன் பார்த்தோம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் வச்சு பார்த்தோம்ல. இந்த மாதிரி நிறைய டைப்ல வந்து நம்ம கம்பேர் பண்றதை வந்து பார்த்தோம். மெஷர் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்சுவலா மெஷர் பண்றது வந்து எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கிளை யூஸ் பண்ணி தான் வந்து மெஷர் பண்ணுவோம். To assign precise measures to angles, mathematician came up with an idea. They divided the angle in the center of the circle into 360 equal angles or parts. The angles measure of each of these unit parts is 1 degree, which is written as 1 degree. This unit part is used to assign measure to any angle. The measure of an angle is the number of 1 degree unit parts is contains inside it. For example, see this figure. இப்போ இதுல வந்து சென்டர் பாயிண்ட் ஒன்று வச்சு இதுல வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்றாங்க. இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லா எத்தனை லைன் டிரா பண்றாங்க அப்படின்னா 360 லைன் வந்து டிரா பண்றாங்க. இந்த 360 லைனுமே எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டிகிரிஸை வந்து மென்ஷன் பண்ணுது. 360 டிகிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. அப்போ ஒரு சர்க்கிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை டிகிரிஸ் இருக்கும்? 360 டிகிரிஸ் இருக்கும். அப்போ அதுல 360 லைன்ஸ் இருக்கும். இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே எத்தனை டிகிரிஸ் இருக்கும்? 360 டிகிரிஸ் இருக்கும். இப்ப டிகிரி அப்படிங்கறத எப்படி எழுதணும்? 1 போட்டு மேல ஒரு 0 போட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிகிரின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல என்ன இருக்கு? It contains 30 units of 1 degree angle and so we say that its angle measure is 30 degree. இப்ப இந்த பிக்சர்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 30 யூனிட்ஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 30 டிகிரின்னு சொல்றோம். ஒரு யூனிட்டும் ஒரு லைனுமே என்ன சொல்லுது? யூனிட்ட சொல்லுது. ஒரு யூனிட்டும் என்ன சொல்லுது? டிகிரிஸ சொல்லுது. அப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு 1 டிகிரி. அப்போ 30 யூனிட் இருக்கும்போது எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். Measures of different angles. What is the measures of a full turn in degrees? As we have taken it to contain 360 degree, its measure is 360 degree. இப்போ நம்ம சர்க்கிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை டிகிரிஸ் இருக்கும்? 360 டிகிரிஸ் இருக்கும். இதை எப்படி எழுதணும்? பவர்ல ஒரு 0 போட்டு எழுதணும்.
What is the measure of the straight angle in degrees? A straight angle is half of a full turn. As full turn is 360 degree, a half turn is 180 degree. What is the measure of the right angle in degrees? Two right angles together form a straight angle. As a straight angle measures 180 degree, a right angle measures 90 degree. நம்ம பார்த்தோம் ஒரு சர்க்கிள் ஃபுல்லாவே எவ்வளவு இருக்கும், 360 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப ஸ்ட்ரைட் ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹாஃப் டேன், இந்த சர்க்கிள்ல ஹாஃப் டேன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹாஃப் டேன் எவ்வளவா இருக்கும், ஒரு சர்க்கிள் அப்படிங்கும்போது 360 இருந்துச்சு அப்படின்னா இதை ஹாஃபா டிவைட் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும், அப்ப 2ஆல டிவைட் பண்ணலாமா, 1:2 பேலன்ஸ் 1, 8 2s are 16, 0, அப்போ 180 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது எத்தனை யூனிட்ஸ், எத்தனை டிகிரி இருக்கும், 180 டிகிரி ஆர் 180 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப இந்த ஹாஃப் சர்க்கிள்ல எத்தனை லைன்ஸ் வந்து இருக்கும், 180 லைன்ஸ் வந்து இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள்ல ஹாஃப் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு ரைட் ஆங்கிள் சேர்ந்தது என்னது, ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிள்ல பாதி தான் ரைட் ஆங்கிள். அப்போ 180 டிகிரில பாதி என்னது, ரைட் ஆங்கிள். அப்போ 1:2, 9 2s are 18, 0, அப்போ 90 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள் அப்படிங்கும் போது அதோட யூனிட், அதோட டிகிரி எவ்வளவா இருக்கும், 90 டிகிரி ஆர் 90 யூனிட் இருக்கும். A pinch of history. A full turn has been divided into 360. Why 360? The reason why we use 360 degree today is not fully known. The division of a circle into 60 parts goes back to ancient times. The Rig Veda, one of the very oldest texts of humanity, going back thousands of years, speaks of wheel with 360 spokes. Many ancient calendars also going back over 3000 years, such as calendars of India, Persia, Babylonia and Egypt were based on having 360 days in a year. In addition, Babylonian mathematicians frequently used division of 60 and 360 due to their use of hexadecimal numbers and counting by 60s. ஏன் சர்க்கிளை வந்து 360 டிவைட் பண்றோம், 400 டிவைட் பண்ணிருக்கலாம், இல்ல 500 டிவைட் பண்ணிருக்கலாம், ஏன் 360 டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஹிஸ்டரி வந்து இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரிக்வேதா என்ன அப்படின்னா ஒரு வேதிக் டெக்ஸ்ட். இதுல என்ன இருந்தது அப்படின்னா ஒரு வீல் இருந்தது. அந்த வீல்ல வந்து எத்தனை ஸ்போக்ஸ், எத்தனை லைன் இருந்தது அப்படின்னா 360 லைன் வந்து இருந்தது. அது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ண கேலண்டர்ஸ்லயுமே எவ்வளவு இருந்தது அப்படின்னா 360 டேஸ் வந்து இருந்தது. யார் யூஸ் பண்ண கேலண்டர்ஸ்ல இருந்தது, இந்தியா, பர்சியா, பாபிலோனியா, எஜிப்ட், இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே என்ன கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 360 டேஸ் கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நம்ம ஒரு சர்க்கிளை வந்து எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 360 டிவைட் பண்ணோம். Perhaps the most important and practical answer for why mathematicians over the years have liked and continue to use 360 degrees is that 360 is the smallest number that can be evenly divided by all numbers up to 10 aside from 7. Thus, one can break up the circle into 1, 2, 3 up to 10 equal parts and still have a whole number of degrees in each part. Note that 360 is also evenly divisible by 12, the number of months in a year, and by 24, the number of hours in a day. These facts all make the number 360 very useful. 360 ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரணம் இருக்கு. இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 to 10க்குள்ள எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டா 360 தான். எனக்குள்ள எல்லா நம்பரும் டிவைட் ஆகும், ஆனா 7 மட்டும் டிவைட் ஆகாது. இருக்கனாலதான் ஒரு சர்க்கிளை வந்து 360 டிவைட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 360 அப்படிங்கிறது 12ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். அது 1 இயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை மந்த் இருக்கும், 12 மந்த். ஸோ 360 அப்படிங்கிறது 12ஆல டிவைட் ஆகும். 1 டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 24 hours இருக்கும். இப்போ இந்த 24 hours அப்படிங்கிறது 360ஆல டிவைட் ஆகும். அதனாலதான் 360 வந்து காமனா எடுத்துருக்காங்க. The circle has been divided into 1, 2, 3, 4, 5, 6 up to 12 parts below. And what the degree measures of the resulting angles? Write the degree measures down near the indicated angles.
இப்ப இந்த பிக்சர் எல்லாத்தையும் பாருங்க. இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பிக்சரும் நம்ம எத்தனை டிகிரி ஆங்கிள் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கு. அப்ப இது எத்தனை டிகிரில இருக்கும்? 360 டிகிரில இருக்கும். 360 வந்து 3 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 360 3 டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 3 is 3, 2 3 is 6, 0. அப்போ 120 வரும். 360 3 டிவைட் பண்ணோம்னா 120 வரும். அதே 360 வந்து 4 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 90 டிகிரி வரும். அதே 40 டிகிரி வரும். இதே 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 36 வரும். டிகிரிஸ் மெசர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். டிகிரிஸை வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணலாம். How can we measure other angles in degrees? It is for this purpose that we have a tool called a protractor. That is either a circle divided into 360 equal parts as shown in figure 2.12 on page number 32 or a half circle divided into 180 equal parts. இப்போ நம்ம டிகிரியை மெஷர் பண்றதுக்கு வந்து ஒரு டூல் வந்து யூஸ் பண்றோம். அந்த டூலுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொட்ராக்டர். அந்த ப்ரொட்ராக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 360 வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. அதே ஹாஃப் சர்க்கிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 180 டிவைட் பண்ணிருப்பாங்க. இது டூலுமே இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அன்லேபிள்டு ப்ரொடெக்டர். இப்போ நம்பர்ஸ் எதுவுமே எழுதாத ப்ரொடெக்டர் வந்து இப்படிதான் இருக்கும். Here is the protractor. Do you see the straight angle at the center divided into 180 units of 1 degree? Only part of the lines dividing a straight angle are visible though. Starting from the marking on the rightmost point of the base, there is a long mark for every 10 degree. From every such long mark, there is a medium size marked after 5 degree. இங்க வந்து ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த டிகிரியுமே மென்ஷன் பண்ணல. ஆனா நமக்கு என்ன தெரியுது? ஒரு ரைட் ஆங்கிள் வந்து தெரியுது இல்லையா? அப்ப ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கும்? 180 டிகிரி. 180 யூனிட்ஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த லைனை பாருங்க எவ்வளவா பிரிச்சிருக்காங்க? 1 2 3 4 5 5 பிரிச்சிருக்காங்களா? அப்போ இதை 5 நம்ம ஆட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு எது வரைக்கும் இருக்கும்? 180 வரைக்கும் இருக்கும். இந்த பெரிய லைனை பாருங்க. இந்த பெரிய லைன் வந்து எதை மென்ஷன் பண்ணுது? இதுல இருந்து இந்த குட்டி லைன் வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? 5 இதுல இருந்து இந்த குட்டி லைன் வரைக்கும் 5 இருக்குமா? அப்ப இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? 10 10 பிரிச்சிருக்காங்க. அப்போ 10 20 30 40 50 up to 180 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஒரு பெரிய லைன் இருக்குல்ல, இது வந்து என்னவா இருக்கு? ஒரு ஸ்ட்ரைட் லைனை ஹாஃபா டிவைட் பண்ற மாதிரி இருக்கா? அப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஹாஃபா டிவைட் பண்ணா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் அப்படிங்கும் போது எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி அப்படிங்கும் போது 10 10 டிவைட் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை லைன் இருக்கணும்? 10 லைன் வந்து இருக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கு. 10 9s 90. அப்போ ரைட் ஆங்கிள் அப்படிங்கும் போது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இப்படிதான் வந்து ஒரு ப்ரொட்ராக்டர் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. Figure it out. Write the measures of the following angles. இப்போ இந்த பிக்சர்ல இருக்கிற KAL அப்படிங்கறதோட ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத மெஷர் பண்ண போறோம். இப்ப நமக்கு தெரியும் இந்த குட்டி குட்டி லைன் எல்லாமே என்னவா இருக்கும்? 5 இருக்கும். இந்த பெரிய லைன் எல்லாமே என்னவா இருக்கும்? 10 இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம 5 ஆட் பண்ணலாம், 10 ஆட் பண்ணலாம். இப்போ KAL அப்படிங்கிறது எது? இதுதான் KAL இல்லையா? இதுல வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்றது? இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? 10, இது வந்து 20, இது வந்து 30. அப்ப இது எத்தனை டிகிரிஸ்ல இருக்கு? 30 டிகிரிஸ்ல இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம எப்படி கிராஸ் செக் பண்றது? இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம 5ன்னு சொல்லியிருக்கோமா? இது 10 15 20 25 30. அப்ப எத்தனை டிகிரிஸ் இருக்கும்? அப்போ ஆங்கிள் KAL அப்படிங்கிறது எத்தனை டிகிரிஸ்? 30 degrees. Notice that the vertex of this angle coincide with the center of the protractor. So the number of unit of 1 degree angle between KA and AL gives the measure of KAL. By counting we get KAL equal to 30 degree. இப்போ இதுல வந்து இதுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னு என்னது? ஒரு டிகிரி. அப்ப இதுல எத்தனை லைன்ஸ் இருக்கு? இப்ப இதுல எத்தனை லைன்ஸ் இருக்கு? 30 லைன்ஸ் இருக்கு. So 30 degree. Can use a medium sized and large sized mark. Is it possible to count the number of units in 5s or 10s? WAL அப்படிங்கிறது இதுதான். இதை வந்து நம்ம குட்டி குட்டியா உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்ப நம்ம இந்த பெரிய லைன் வச்சு என்ன செய்யலாம்? மெஷர் பண்ணலாம்.
அதே இது டிஏகே அப்படிங்கும்போது இது இன்னும் பெருசா இருக்கு. அப்போ நம்ம ஒண்ணா உட்காந்து கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எதை வச்சு கவுண்ட் பண்ணுவோம்? இந்த பெரிய லைன் 10 டிகிரிஸ் வச்சு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ டபிள்யூஏஎல் அப்படிங்கிறது எத்தனை டிகிரிஸ் இருக்கு? 10, 20, 30, 40, 50. அப்போ WAL அப்படிங்கிறது எத்தனை டிகிரிஸ்? 50 டிகிரிஸ். இப்போ இதே இது TAK அப்படிங்கிறது எத்தனை டிகிரிஸா இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ TAK அப்படிங்கிறது எத்தனை டிகிரிஸ்ல இருக்கும்? 12. அப்போ 120 டிகிரிஸ் இருக்கும். லேபிள்டு ப்ரொடெக்டர். இப்ப நம்ம லேபிளே இல்லாம பார்த்தோமா? இப்போ ஒரு லேபிள்டு ப்ரொடெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இது இப்ப இந்த குட்டி குட்டி லைன் எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது? 5 வந்து மென்ஷன் பண்ணுது. 0 to 5, 5 to 10. இப்ப இதே இது இந்த பெரிய லைன் வந்து எதை மென்ஷன் பண்ணுது? 0ல இருந்து 10 வரைக்கும். 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 10 ஆட் ஆயிட்டே போகும். இப்ப இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன செஞ்சிருக்காங்க? இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்? இப்ப இதுவும் இங்க இருந்தே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து மார்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து இந்த 0வா இந்த 0வான்னு கன்ஃபியூஸ் ஆயிருவோம். அதனாலதான் இங்க இந்த சைட்ல இருந்து 0ல இருந்தும் இங்க இந்த சைட்ல இருந்து 0ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. Labeled protector. This is a protector that you find in your geometry box. It would appear similar to the protector above except that there are numbers written on it. Will these make it easier to read the angles? இப்ப இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வந்து நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா எல்லா ஜாமெட்ரி பாக்ஸ்லயுமே பார்த்திருப்போம். இப்ப நம்ம மேல பார்த்ததும் இப்ப பாக்குறதும் என்னதுதான் சேம் தான். இதுல வந்து டிகிரிஸ் மென்ஷன் பண்ணிருக்கு, அதுல டிகிரிஸ் மென்ஷன் பண்ணல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். There are two set of numbers on the protector, one increasing from right to left and the other increasing from left to right. Why does it include two set of numbers? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்க இருந்து 0 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இதுல இங்க இருந்து 0 ஸ்டார்ட் ஆகும். எதுக்காக? ஃபார் அவர் கன்வீனியன்ஸ்க்காக. Name the different angles in the figure and write their measures. Did you include angles such as TOQ? இப்ப இந்த பிக்சரை பாருங்க. UP அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்கு. ROP, RROU அப்படின்னு ரெண்டு ரைட் ஆங்கிள் இருக்கு. இப்போ ROQ அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. QOP அப்படின்னு ஒரு ஆங்கிள். இந்த பிக்சர்ல வந்து நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இதோட மெஷர்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Do you include angles such as TOQ? இப்போ TOQ ஓட மெஷர் வந்து நம்ம பார்க்க போறோம். TOQ அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து மெஷர் பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த லைனை பாருங்க எப்படி இருக்கு? பெரிய லைன்ல டென்ஸ்லயே இருக்கு. இந்த லைன்ல பாருங்க டென்ஸ்ல இல்ல, 5ஸ்ல இருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் எதுல தான் வரும்? 5ல தான் முடியும். அப்ப எத்தனை வருது? இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன சொல்லுவோம்? 10 சொல்லுவோமா? அப்ப 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 125. அப்போ TOQ ஓட மெஷர் எவ்வளோ? 125 degrees. Which set of marking did you use, inner or outer? What is the measure of angle TOS? இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்னர் லைன்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம அவுட்டர் லைன்ஸ் சொல்லுவோம். இப்போ TOQ வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? இன்னரும் எடுத்துக்கிட்டோம், அவுட்டரும் எடுத்துக்கிட்டோம். இப்போ TOS ஓட மெஷர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. TOS இதுவும் எப்படிதான் இருக்கு? இந்த லைனு டென்ஸ்ல இருக்கு, இந்த லைன் எதுல இருக்கு? 5ஸ்ல இருக்கு. அப்ப இதை வந்து எப்படி மெஷர் பண்றது? இங்க இருந்து இங்க 10, 20, 30, இங்க வந்து 5. அப்போ 35. அப்போ TOS ஓட மெஷர்மெண்ட் எவ்வளோ? 35. Can you use the numbers marked to find the angle without counting the number of marking? இப்ப நம்ம வந்து இந்த மார்க் எல்லாமே கவுண்ட் பண்ணாம நம்ம வந்து மெஷர் பண்ண முடியுமா? Here OT and OS pass through the numbers 20 and 55 on the outer scale. How many units 1 degree are contained between these two arms? Can subtraction be used here? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? எல்லாமே இங்க இருந்து இப்படி கவுண்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்ப இந்த மாதிரி கவுண்ட் பண்ணாம நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் we can. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ சப்ராக்ட் பண்ணி வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம எந்த ரெண்டு ஆர்ம் வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா OT, OS வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ OT அப்படிங்கிறது எந்த லைன்ல இருக்கு? 160ல இருக்கு. OS அப்படிங்கிறது எதுல இருக்கு?
120 130 அப்போ 125ல இருக்கு. அப்போ நம்ம பெரிய நம்பர் என்னது 160. 160ல இருந்து 125 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது, சோ கேரி பண்ணணும். என்ன வருது? 35 டிகிரி வருது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? கவுண்ட் பண்ணாம சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ 35 அப்படிங்கிறது கரெக்டான்னு பார்ப்போம். இங்க இருந்து இங்க 10 20 30 35 அப்போ நம்ம ஒரு லைனையும் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லணுங்கிற தேவை கிடையாது. நம்ம எப்படியும் கண்டுபிடிக்கலாம், சப்ராக்ட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். How can we measure angles directly without having to subtract? என்னென்ன பார்த்தோம்? ஒரு ஆங்கிள் வந்து எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒரு டென்ஸா கவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணலாம் அல்லது சப்ராக்ட் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ சப்ராக்ட் பண்ணாம ஒரு ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். Place the protractor so the center is on the vertex of the angle. Align the protractor so that the arms pass through the 0 degree mark as in the picture below. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் டிரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் எடுக்க போறோம். அந்த ப்ரொடெக்டர் எடுத்து இந்த ஆங்கிளோட வோர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து மார்க் பண்ண போறோம். கரெக்டா இந்த ப்ரொடெக்டர் இருக்கிற 0 டிகிரியும் இந்த ஆங்கிளும் என்ன செய்யணும்? சேமா இருக்கிற மாதிரி வைக்க போறோம். அப்படி வச்சுட்டு இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னர் பார்ட்ல இருக்கிறது தான் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம இன்னர் பார்ட்ல இருக்கிறது தான் எடுத்துக்கணும். அப்ப இங்க இருந்து வந்தது அப்படின்னா இது வந்து எத்தனை டிகிரிஸ்ல இருக்கு? 80 டிகிரிஸ் வழியா போகுது. அப்போ AOB ஆங்கிள் மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? 80 டிகிரியா இருக்கும். இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS way of teaching CBSE.